உள்ளவைகளை அவமாக்கும்படி. 28 உள்ளவைகளை அவமாக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி. இந்த உள்ளவைகள் தான் இருக்கிறவைகள், அப்படி சொல்லலாம் இல்லையா? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும், இப்போ கவனிங்க, இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நான் இப்படி வாசிக்கிறேன், நடுவில் வர்றதெல்லாம் கொஞ்சம் விட்டுறேன், ஏன்னா அது நிறைய வார்த்தைங்க வர்றதுனால டக்குன்னு புரிய மாட்டேங்குது. சுருக்கமாக வாசிக்கிறேன், டக்குன்னு புரியும் பாருங்க. உள்ளவைகள்ன்ற இடத்துல இருக்கிறவைகள் அப்படின்னு சொல்கிறேன், மாற்றிடலாம். இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுவோம், இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இதுதான் கர்த்தருடைய மெத்தடுங்க. இதை ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டான். இருக்கிறவளை அவமாக்கும்படி. இருக்கிற நோயை அவமாக்கணும்னா என்ன பண்ணணும்? இல்லாத சுகம் வந்ததுன்னா இருக்கிற நோய் வெளியே போயிடும், அவமாய் விடுகிறது. இருக்கிற குறைவை அவமாக்கணும்னா எப்படி அவமாக்கணும்? இல்லாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தா இருக்கிற தரித்திரம் ஒளிந்து விடும். இப்படிதான் கர்த்தர் பண்றார். இதுதான் கர்த்தருடைய மெத்தட். பாருங்க, சில உதாரணங்களை எடுப்போம், திருப்போம் ரோமர்கள் இருப்போம். பாருங்க, இது பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறாரு, வேதம் முழுக்க இருக்குது. இது சில உதாரணங்கள் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. இது ஏதோ எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஏதோ ஒரு வசனத்தை வச்சு நம்ம சொல்லலை, வேதம் முழுக்க இருக்குது. பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுக்கும் நம்ம பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்னு யோசிக்கலாம். நீங்கள் இப்போ வர்றேன் பாருங்க, என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இல்லாத வேலை இருக்கிறத போல அழைக்கிறது. இங்கே என்ன சொல்லியிருக்குது? தீமையை எப்படி நன்மையினால வெல்லலாம். ஏன் இதை எடுக்கிறேன்னு சொன்னால், தீமை தான் இருக்கிறது. இந்த தீமையை எப்படி வெல்லணுமா? நன்மையினால வெல்லணும். இந்த தீமை நீங்க வேணும் என்றால், நன்மை உண்டாகணும்னா அது எப்படி வெல்லணுமா? நன்மையினால தான் வெல்லணும். அதை நன்மையை கொண்டாந்தா இந்த தீமை நீங்கி போயிடும். இப்போ சொன்னேன் இல்லையா, இல்லாதது வந்த உடனே இருக்கிறது வெளியே போயிடும். இருக்கிறவளை அவமாக்குறதுக்கு இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார்னு சொன்னேன். அப்போ அந்த பிரின்சிபலை தான் இங்கே போதிக்கிறார். தீமை இருக்குது. தீமைனா என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் தீமை. பாருங்கள், 12 பேர் உழவு பார்க்க போனாங்க இல்லையா, கானான் தேசத்தை. உழவு பார்க்க போனவங்கள வந்தவங்களில் 2 பேர் தான் ஒரு குட் ரிப்போர்ட் கொடுத்தானா. மீதி 10 பேர் கொடுத்த ரிப்போர்ட்டு ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்குது, ஈவில் ரிப்போர்ட்னு. ஏன் அது ஈவில் ரிப்போர்ட்டு? இவன் என்ன ஈவில் பண்ணான்? இவன் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டான்? இவன் அங்கே போயிட்டு சிகரெட் குடித்தானா, இல்லை போய் அங்கே போயிட்டு சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டானா, அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டான்? என்ன அவன் ஈவில்னு சொல்லியிருக்குது? என்ன ஈவில் பண்ணாங்க? ஒன்றும் ஈவில் பண்ணலைங்க. என்ன ஈவில் தெரியுமா? கடவுள் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு தந்தேன்னு, இவன் வாயில் வர்றது அதுக்கு ஆப்போசிட்டாக வருது. இல்லை, நம்மளால் முடியாது, அதை எடுக்க முடியாது. அதுதான் ஈவில். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனுஷன் பேசும்போது, அதை விசுவாசிக்க மறுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக பேசும்போது அதுதான் ஈவில். நிறைய பேர் அதை நம்புறதில்ல. அதை நம்ம விசுவாசிகளாம் எல்லாம் இது ஈவில் அது ஈவில் எல்லா ஈவிலும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ஈவில் மட்டும் இன்னும் படிக்கல. ஆனால் இதுதான் ஈவில். கடவுளுடைய வார்த்தை ஒன்று சொல்லும்போது அதை நம்பாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கிறது தான் ஈவில். அப்போ கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானது எல்லாமே ஈவில். அந்த ஈவிலை எப்படி நீக்குகிறது? எப்படி நன்மையை கொண்டு வர்றது? நன்மையை கொண்டாந்து தான் இந்த ஈவிலை நீக்க வேணும். இதே பிரின்சிபலை தான் இங்கே சொல்கிறாரு. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனம், அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்துரு தீமை செஞ்சவன் பசியாக இருந்தால் போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. சத்துருவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பகை இருக்குது. எப்படி இதை சரி பண்ணுறது? அவர் சொல்கிறார், அவனுக்கு போஜனம் கொடு. இதுதான் கர்த்தருடைய மெத்தடு. நம்மள சிலரை விட்டால் நம்ம இந்த வசனம் பிடிக்காது. நமக்கு இந்த வசனத்தையே மாற்றி எழுதிடுவோம். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவன் பட்டினி கடந்து சாகட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வசனத்தை எடுத்து நல்லா ஃப்ரேம் பண்ணி அங்கே மாட்டு. இது எங்கள் மாமியாருக்குன்னே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி எழுதி மாட்டிடுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உன் சத்துரு பசியாக இருந்தால். கர்த்தருடைய மெத்தடு வேறு பாருங்க. அவர் சொல்கிறாரு, உன் சத்துருவை பட்டினி போடலாம் நீ இருக்கிற, ஆனால் என் மெத்தட் அவனை சரி பண்ணுறதுக்கு நான் மெத்தட் வச்சுருக்கேன், வேறு மெத்தட் வச்சுருக்கேன்றாரு.
பட்னி போட்டவனை சாகரிச்சு சரி பண்ண முடியாது. சத்துருவை சரி பண்ணிடலாம். எப்படின்னா, அவனுக்கு போஜனம் கொடு, பசியாக இருக்கிறவன் சத்துருக்கு போஜனம் கொடு, தாகமாக இருக்கிறவன் சத்துருக்கு இதை கொடு. ஒரு அம்மா வந்து தான் பாருங்கள் ஒரு பாஸ்டர்கிட்ட. இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னிச்சா, பாஸ்டர் புருஷனுடைய தொல்லை தாங்க முடியல, ரொம்ப அக்கிரமக்கார பேர் வழி, ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாரு, ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு, சகிக்க முடியல பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னாராம். இந்த பாஸ்டர் அப்போ தான் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் போதிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொன்னாராம்மா, அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாயாக இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களான்னாராம். அந்தம்மா சொல்லியிருக்குது, அதுங்களா அந்த மாதிரி தெரியல இந்த வசனம்லாம், அக்னி தழலை தலையின் மேலே வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணது இல்லைங்க. ஒரே ஒரு தடவை கோவம் ரொம்ப வந்து சுட சுட இருந்த கடாயத்துக்கு மண்டையிலே போட்டேங்க நினைச்சாங்க. அது இல்லை, இது அது உங்க மெத்தடு. கர்த்தருடைய மெத்தடை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய மெத்தட் என்ன? கர்த்தர் சொல்றாரு, சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு போஜனம் கொடு. அப்ப என்ன பண்றோமா, அக்னி தழலை அவன் தலையின் மேல வைக்கிறோமா, வச்சு குவிக்கிறோமா. அது எப்படின்னா, அவன் உங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த சத்துரு, அவனை டென்ஷன் ஆகுறீங்க நீங்க இப்படி செய்ததுனால. அவனுக்கு நன்மை செய்ய போய் அவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஆயிடுறான். அதான் சர்மன் ஆன் த மவுண்ட்ல மலை பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு, ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் போகணும். அது அந்த காலத்தில் என்னென்னா, இந்த ரோமர் போர்ச்சேவர்களும் இவங்களும் இந்த யூதர்களெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. போயிட்டே இருப்பான் பொட்டியை தூக்கிட்டு, திடீர்னு ஒரு யூதனை கூப்பிடுறது. ஏன்னா அவங்களாம் ஒரு அடிமை மாதிரி, இங்கே வா பொட்டி தூக்கிட்டு வா அப்படின்னா அவன் 1 மைல் ஒன்றும் சத்தம் போடாமல் போகணும். அவனை எதிர்த்துக்க முடியாது. இவன் வந்து கூப்பிட்டான உடனே இவன் பேசாமல் ஒரு அடிமையை மாதிரி பொட்டியை தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். 1 மைல் வந்தோடனே அவனும் கொஞ்சம் நியாயஸ்தம் பாருங்கள், அக்கிரமத்திலையும் கொஞ்சம் நியாயம் இருக்குது. 1 மைலுக்கு மேலே வேணான்னு சொல்லிட்டு நீ வச்சிரு, நான் வேற ஆளை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை போன்றுவானா. அப்போ ஏசு என்ன சொல்கிறாரு, 1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 மைல் போகும்போது எப்படி போவோம்? நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? திட்டிக்கிட்டே போவீங்க. பாழா போனவன் எங்கேருந்து வந்தானோ தெரியல, இந்த மாதிரி உயிரை வாங்குறானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படி வாயத்தரன்னு சொல்ல மாட்டீங்க. உள்ள வெறுப்பு பகை இருக்கும் பாருங்க, அப்படி திட்டிகிட்டே போவீங்க. போயிட்டே இருந்துட்டு 1 மைல் வந்தோடனே, அப்பா இன்னும் 1 அடி கூட நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு வைப்பீங்க. ஏசு சொல்கிறார் 2வது மைலும் போன்றார். ஏன்? இந்த 1 மைல் அவன் வந்து ரொம்ப உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு வா சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கான். 2வது மைல் அவனுக்கு நரகமாயிடும். 1 மைல் போனோன்னு அவன் நீ வச்சிரு போ, நான் வேற ஆளை கூப்பிட்டுக்கிறேன்னு. நீங்கள் எல்லாம் பரவாயில்ல சார், நானே வந்து அடுத்த மைல் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து விடுறேன்ன உடனே அவன் அடுத்த மைல் அவன் அழுதுகிட்டு வரணும். உள்ள அவனுக்கு அக்கினி தேழலை அவன் தலை மேலே குவிச்சா மாதிரி ஆயிடும். அவனுக்கு தாளாது பாருங்க. ஏன்னா இப்படி நல்ல மனுஷனை இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இவனை பார்த்து சிரிச்சு இவனை வேலை வாங்கி இவனை துன்பப்படுத்தி இப்படி பண்ணிட்டோமே அவன் உணர ஆரம்பிப்பான். கர்த்தருடைய மெத்தடு பாருங்க எப்படி இருக்குது. எத்தனை பேருக்கு பிடிக்குது கர்த்தருடைய மெத்தடு? என்ன அருமையாக சொல்லி தராரு பாருங்க. அப்ப சத்துரு பசியா இருந்தால் ஆகாரம் கொடு. ஆகாரம் கொடுக்கும்போது என்ன பண்றீங்க? சத்துருக்கு ஆகாரம் கொடுக்கும்போது you are calling things that are not as though they were. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறீங்க. எப்படின்னு சொன்னா, சத்துருவை நண்பன் என்று அழைக்கிறீர்கள். உங்களுடைய செயல் சொல்லாம சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் சத்துரு இல்லை, அவனுடைய நண்பன் என்று. அப்படி சொல்லும் போது அல்லது அந்த செயலினால் அப்படி சொல்லும்போது அவன் நண்பனாகவே நாளைக்கு மாறி விடுகிறான். ஏனென்றால் இல்லாதவளை இருக்கிறவள் போல் அழைக்கும் போது இல்லாதவள் இருக்கிறதா ஆயிடும். இருக்கிறீங்களா? இல்லாதவர்களா இருக்கிறவங்களா நீங்க? ஓகே, அடுத்த வசனம் பார்ப்போம். அப்போ சத்துருக்கு ஆகாரம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க? இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிறீங்க. அவன் நண்பன் அழைக்கிறீங்க, அவனை நண்பன் காண்கிறீர்கள், அவன் நண்பன் அழைக்கிறீங்க, அவன் நண்பனும் ஆயிடுவான். அடுத்த வசனம் பாருங்க, யோவான் 2:3. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது, அந்த கதை. 4ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க, திராட்சரசம் ஆகிப்போச்சு இல்லை.
இப்போ என்ன இருக்கிற பிரச்சனை என்ன? திராட்சை ரசம் இல்லைங்கிற பிரச்சனை. இதை எப்படி டீல் பண்ணுறாரு இயேசு? அவர் என்ன சொல்கிறாரு? இந்த 6 கற்சாடியை நிரப்புன்றாரு. இது சுத்திகரிப்புக்குன்னு வச்சுருக்காங்க. அதாவது கால்கள் கழுவுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. அது எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவான். அது ஒரு இது அவங்களுக்கு சம்பிரதாயம். அதுக்கு நிறைய குடங்குடமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். வில்லியம் பார்க்லேங்கிற ஒரு ஒரு பெரிய போதகர் இப்படி எழுதுகிறார் அதை பற்றி. 6 கற்சாடினா கிட்டத்தட்ட 150 கேலன்லேருந்து 180 கேலன் வரைக்கும் தண்ணி பிடிக்குமா அதில், கணக்கு போட்டு சொல்கிறார். அவ்வளோ பெரிய கற்சாடி 150 180 கேலன்னா என்ன ஆகுறது? கேலனா அது கால் கழுவுறதுக்கு வைக்கிற தண்ணி. அதில் போய் நிரப்புன்னு சொல்லிட்டு அவன் நிரப்புன உடனே இதை எடுத்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடுன்றாரு. மாஸ்டர் ஆஃப் த செரிமோனி அவன்கிட்ட போய் கொடுன்றாரு. அந்த கல்யாண வீட்டுக்கு ரொம்ப இன்சார்ஜாக இருக்கிற ஆள், இந்த பந்தியெல்லாம் பார்க்குற ஆள், அந்த ஆள்கிட்ட போய் கொடுங்கிறாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. யோவான் பேதுருவை பாட்டு சொல்லி, நீ அடியா நீ போயா அப்படின்னு இருப்பான். ஏன் இதெல்லாம் வம்பு? இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கக்கூடாது, தண்ணியை வந்து திராட்சை ரசம்னு சொல்லக்கூடாது. இவர் அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அதுதான் அங்கே நடக்குது. தண்ணியை ஊற்றி இவங்களுக்கு தெரியும் தண்ணின்னு, வேலைக்காரருக்கு தெரியும் தண்ணின்னு, சீஷர்களுக்கு தெரியும் தண்ணின்னு, இயேசுக்கு தெரியும் தண்ணின்னு, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. இவர் சொல்கிறாரு கொண்டு போய் கொடுன்னு. அவன் யோவான் பார்த்துருப்பான். நீ முதல்ல கொண்டு போய் கொடுப்பா, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வர்றோம். உள்ளதுன்னு சொல்லணும், அதான் நியாயம். இதெல்லாம் இல்லாத இருக்கிறதா சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. தண்ணியை திராட்சரசன்னு சொல்லலாமா? ஏனென்றால் என்னைக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் குடுன்னு சொன்னாரோ, பந்தி விசாரிப்புக்காரன் குடுன்னு சொன்னாரோ, அப்போ இந்த தண்ணீரை அவர் திராட்சரசம் என்று அழைக்கிறார். இதில் என்ன அற்புதம்னா, இதுதான் இயேசுடைய முதலாவது அற்புதம். அங்கேயே இந்த பிரின்சிபலை காமிக்கிறாரு. என்னைக்கு அந்த தண்ணீரை திராட்சரசன் அழைச்சார, சொல்லாமலே சொல்லிடுறாரு திராட்சரசன்னு. அவன் கொண்டு போய் கொடுத்த மாத்திரத்தில் அது திராட்சரசம் ஆயிடுச்சு. இந்த முதல் அற்புதம் வாழ்க்கையின் எல்லா அற்புதத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் எப்படி நடக்கும்? நான் சொல்கிறேன், விசுவாசத்தினால் நடக்கும். அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யும்? இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைப்பதன் மூலமாக தான் அது நடக்கும். எப்படி கதையை மாத்துறாரு பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, நல்லா கவனிங்க, 7 நாளில் 7 தடவை இல்லை, வாழ்நாளில் 7 தடவை இல்லை, ஒரே நாளில் 7 தடவை உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் முன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இது ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தெரியுது சீஷர்களுக்கு. 7 தடவை திருப்பி திருப்பி அவன் தப்பு செய்கிறான்னா போடலாமான்னு இருக்கும் இல்லையா? ஒரே நாளில் 7 தடவையா? சாரி சார் என்று தப்பு பண்ணிட்டு 7 தடவை பண்ணுறான். ஏசு என்ன சொல்கிறாரு? அவனுக்கு மன்னிப்பு காட்டானா மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, அடுத்த வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இதுக்கு ரொம்ப விசுவாசம் தேவைன்றான். அதனால சொல்லலாம், இதை பண்ணுறதுக்கு ரொம்ப இது போதாது, எங்கள் விசுவாசம்லாம் போதாது, இன்னும் ஜாஸ்தி வேணும் எங்களுக்கு, இதுக்கு ஃபெய்த் வேணுன்றான் மன்னிக்கிறதுக்கு. அதுக்கு சொல்கிறார் கர்த்தர் எப்படி விசுவாசத்தை வர்த்திக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயா என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன சொல்கிறாரு? மன்னிக்க சொல்கிறேன், 7 தடவை தப்பு பண்ணானா கூட மன்னிப்பு காட்டானா மன்னிச்சிருன்றேன். நீ எனக்கு விசுவாசம் போதாது, விசுவாசம் இதுக்கு ஜாஸ்தி வேணும், இதெல்லாம் பண்ண முடியுமா? எங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை அதிகரித்து தாரோன்றீரு. நான் எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறேன். உனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணு, விதையாக ட்ரீட் பண்ணி அதை வந்து விதை. எப்படி விதைக்கிறது? காட்டத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடுங்குண்டு நடுக்கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது அவனுக்கு அப்படியே ஆகும். என்ன சொல்கிறாரு? இந்த பகை, இந்த விரோதம், கசப்பு, மன்னிக்க முடியாத இந்த கசப்பு வந்து வேர் நல்லா பாஞ்சு கீழே படர்ந்து நல்லா ஆழமாக ஊன்றி இருக்குது. இதை அகற்ற முடியாது, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், பெஸ்ட்டு வே எப்படி மன்னிக்கிறதுனா, பெஸ்ட்டு என்னென்னா வாயை திறந்து நான் உன்னை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன்னு சொல்லி பாருன்றாரு. சொன்னால் அந்த கசப்பின் வேர், அந்த கசப்பின் மரம், கசப்புலேயே வளர்ந்துருக்கிற இந்த காரியம், கசப்பு வளர்ந்துருக்கிற இந்த கசப்பு வேரோட பிடுங்குண்டு எங்கே போய் விழுன்றாரு? சமுத்திரத்தின் அடியில் போய் அது நடப்படுமா. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் போய் அங்கே போயிடும் அதுன்றாரு. அப்படி இதை ஒழிக்கலான்றாரு. அப்போ என்ன சொல்கிறாரு? இல்லாத விலை இருக்கிறது போல் அழைக்கிறதா இங்கேயும் கதை. அவர் என்ன சொல்கிறாரு? 7 தடவை தப்பு பண்ணியிருக்கான்,
அவனை பிடிக்கல, உனக்கு கசப்பாக இருக்குது, இருந்தாலும் வாயை திறந்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அலை. நான் உன்னை மன்னித்து விட்டேன், இயேசு நாமத்தில் மன்னித்து விட்டேன்னு சொல்லிப்பாரு. அப்போ அந்த மன்னிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவனை மன்னிக்கலாமா, மன்னிக்க முடியாதே, எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வாயை திறந்து சொல்லிப்பாரு, அது வேலை செய்யன்றாரு. வாயை திறந்து சொன்ன பிறகு அந்த மன்னிப்பு, அந்த இது உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். மன்னிக்கும் தன்மை உங்களுக்குள்ள வந்துவிடும். எப்போ வந்த பிறகு நான் மன்னிக்கிறேன் இல்லை, சொன்ன பிறகு தான் அது உள்ள உண்டாகிறது. இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறது. மன்னிக்கிற மாதிரி இல்லைன்னா கூட மன்னிக்கிறேன்னு சொல்லுன்றார். சொன்னால் அது அப்படியே ஆகும்ன்றார். இருக்கீங்களா? அப்போ வாயை திறந்து சொன்ன உடனே மன்னிக்க முடியலன்னா கூட வாயை திறந்து சொல்லிடுன்றாரு. சொன்னால் அது அப்படியே ஆகும் என்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வசனம் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகி வர்றாங்க. இயேசுவை பார்த்துட்டு, அந்த காலத்தில் ஒரு ரூல் இருந்தது, இவ்வளோ தூரத்தில் தான் நிற்கணும், குஷ்டரோகெல்லாம் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு. தூரத்தில் நின்று சத்தம் போடுறாங்க இயேசுவை பார்த்து. அவர் சொல்கிறாரு, தூரத்தில் நின்று சொல்கிறார், சரி நீ போய் உன்னை ஆசாரிய இடத்துல காண்பி. 10 பேரையும் போய் ஆசாரிய இடத்துல காண்பிக்க சொல்கிறாரு. ஆசாரிய இடத்துல போகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். என்ன ரீசனு? சுத்தம் ஆயிட்டா போய் காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம், அவ்வளோதான். சும்மாலாம் ஆசாரிட்ட போக முடியாது. எதை வச்சு ஆசாரிட்ட போகிறது? சுகம் ஆயிட்டா போகலாம். இவன் கத்த, ஐயோ நான் குஷ்டரோகி எனக்கு உதவி செய்யணும் கத்துனா, இவர் வந்து ஆசாரிட்ட போய் காமினா, சுகமாக்குனா பரவாயில்ல, போய் ஆசாரிட்ட காமின்றாரு. இதில் என்ன அதிசயம்னா, இவனுக்கு போய் ஆசாரியர்கிட்ட காமிக்கிறான். போகிற வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள் இருக்குது. அப்படியே இருக்கு பாருங்க, போகிற வழியிலே சுத்தமானார்கள். ஏன்னு சொன்னா, அவளை என்னைக்கு ஆசாரியத்தில் போய் காண்பின்னு சொன்னாரோ அன்னைக்கே அவனை சுகமானான் என்று அதில் உள்ள அடங்கி இருக்குது. உள்ள என்ன இருக்குது? இல்லாதவளை இருக்கிறவளை போல அவரை அழைத்து விட்டார். அவனை குஷ்டரோகின்னு அழைக்கல, இப்போ அவனை சுகமானவன் என்று அழைக்கிறார். அதனால தான் சொல்றார், போய் ஆசாரியத்தில் காண்பி. ஆசாரியத்தில் காண்பின்னு சொன்னால் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். குஷ்டரோகின்னு அழைக்கல, குஷ்டரோகியை சுகமானவன் என்று அழைக்கிறார், சுத்தமானவன் என்று அழைக்கிறார். அவனும் அதை நம்பி போறான், அப்புறம் தான் சுத்தமாகறான். முதல்ல சொல்றாரு, அப்புறம் தான் நடக்கிறது. இப்படி நான் ஏராளமான உதாரணங்களை காண்பித்து கொண்டே இருக்கலாம். படுத்த படுக்கையா 38 வருஷம் ஒருத்தன் கிடக்கிறான் பெதஸ்தா குளத்தில். 38 வருஷம் நடக்கலைங்க. இயேசு வர்றாரு, அவன் சொல்றான், தேவ தூதர் வந்து தண்ணியை கலக்கும் போது என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, சுகமானு ஆசையா இருக்குது, ஆனால் முடியல. முதல்ல இறங்கினவனுக்கு தான் சுகம் கிடைக்கும். நான் எப்போவுமே என்ன உதவியாளர் அந்த நேரத்தில் பார்த்து இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்றார். இயேசு சொல்கிறாரு, 38 வருஷமாக நடந்துடாதவனை பார்த்து சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடன்றார். அந்த படுக்கையை எடுத்துக்கிட்டு நடன்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னால் உள்ளதை சொல்கிறேன், உன்னை சுகமானவன் என்று நான் அழைக்கிறேன், அதனால தான் எடுத்துட்டு நடன்றாரு. சுகம் இல்லாதவனை, நடக்க முடியாதவன் எப்படி நடன்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாமல் படுக்கையை எடுத்துட்டு, படுக்கையை பெட்டை தூக்கி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஹலோ, சுகமில்லாத படுத்து கிடக்கிறவன அவனை பெட்டை சுருட்டிட்டு இவன் நடக்கிறதே பெரும்பாடு. இவனே நடந்தது இல்லை 38 வருஷமா, படுக்கை தூக்கிட்டு நடன்றாரு. இதில் அதிசயத்திலும் அதிசயம் என்னன்னா, அவனும் அதை நம்புகிறான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இல்லாதவையில இருக்கிறவராய் அழைக்கிற தேவன் இப்போ மாம்ச ரூபத்தில் வந்து சுகமில்லாமல் 38 வருஷமா கிடக்கிறவனை பார்த்து நீ சுகமானா என்று சொல்லுகிறார். அதுதாங்க, அவனை சுகமானவன் என்று அழைக்கிறார். அவன் அதை என்னைக்கு அவனும் அதை எடுத்துக்கிட்டு நானும் என்ன சுகமானவன் அழைக்க போறேன், அவரே சொல்றாரு எழுந்து நடன்னு, ஆகவே நான் நடக்க போறேன், எந்திரிச்ச உடனே நடக்க முடிகிறது. இருக்கிறீங்களா? இப்படியே சொல்லிட்டே போகலாம், நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் காரியங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் தான் அது மாறும். விசுவாசத்தில் எப்படி மாறும்? விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? ஆபிரகாம் அதை கற்றுக்கிட்டாரு. எப்படி கற்றுக்கிட்டாரு? கடவுள் இல்லாதவள் இருக்கிறவள் போல் அழைக்கிறவர். அப்போ நானும் அதே மாதிரி ஆயிட போகிறேன். இல்லாதவள் இருக்கிறவள் போல் அழைச்சே 100 வயசால குழந்தை பெற்றான், 90 வயசு மனைவியோட. நான் சொல்லுகிறேன், அது நடக்குமானால் உங்களுக்கு நடக்காதா? உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காதா? உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியாதா? உங்களுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்ற முடியாதா? உங்களுடைய சூழ்நிலையில் ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாதா? முடியும். இது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை கவனியுங்கள், என்னென்று அதை பயிற்சி வையுங்கள். விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யும்.